தமிழ் செய்திகள். 2 மாதங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் வந்த திவினஸ் மறக்க முடியாத தனது நினைவுகளை ஞாபகப்படுத்துகின்றார். சரிகமபா நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய போட்டியாளர்கள், அதிலும் விசேடமாக வெற்றி பெற்ற போட்டியாளர் திவினஸ் இலங்கை வந்து யாழ்ப்பாணத்தில் பிரம்மாண்டமான ஒரு இசை போட்டியை நடத்தியிருந்தார். அந்த போட்டியில் கலந்து கொண்டிருந்த திவினஸ் தனக்கு கிடைத்த அனுபவத்தையும் தான் பெற்றுக்கொண்ட வெற்றி தொடர்பாகவும் அவர் கூறியிருந்தார். பல்லாயிரம் மக்களின் ஆசீர்வாதத்துடன் அவர் மேடையேறி பாடியிருந்தார். அவர் சிறுவயதாக இருந்தாலும் சரிகமபா நிகழ்ச்சி அவருக்கு கிடைத்த ஓர் வெற்றியாகவே பார்க்கப்படுகின்றது. திவினஸை பொறுத்தவரையில் அவர் பல மேடைகளை அலங்கரித்து வருகின்றார். அவருக்கு கிடைத்த மெல்லிசை இளவரசர் என்ற பட்டம் அவரை மேலும் மெருகூட்டியிருக்கின்றது. தற்பொழுது அவர் ஒவ்வொரு நாடுகளுக்கும் சென்று தமிழ் பேசும் உள்ளங்களை மகிழ்வித்து வருகின்றார். சிறுவனாக இருந்தாலும் அவருக்கு கிடைக்கின்ற வரவேற்புக்கு, ரசிகர்களால் அவருக்கு கிடைக்கின்ற வரவேற்பு அளப்பெரியது. இருந்தாலும் அவரின் தனிப்பட்ட முயற்சியின் காரணமாக மீண்டும் அவர் சங்கீதத் துறையில் தனது பட்டப்படிப்பை மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறுகின்றார். தற்பொழுது திவினஸ் பல மேடைகளில் பாடி வருவதால் அவருக்கிருந்த வறுமையும் கஷ்டத்து குறைந்திருப்பதாக அவர் கூறுகின்றார். ஆகவே அவருக்கு கிடைத்த வரப்பிரசாதமான ஒரு வெற்றியாக சரிகமபா வெற்றி பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்தும் திவினஸ் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.